ஹாய் வணக்கம். வெல்கம் டு ஆனந்தாஸ் கிச்சன். புட்டு கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1.5 கப்பு பச்சரிசி மாவு எடுத்துக்கிறேன். இந்த பச்சரிசி மாவை வறுக்கணும். அதனால் அடுப்பில் ஒரு கடாய் வச்சு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மாவை போட்டுக்கோங்க. போட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை கிண்டிக்கோங்க. ஃபுல் ஃப்ளேமில் வேண்டாம், மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டிக்கோங்க, இல்லைனா மாவு கருக ஆரம்பிச்சிரும். நல்லா சூடு வர கிண்ணதுக்கப்புறம் அதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றி ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, பச்சை தண்ணி ஊற்றி இதை கலந்து விட்டுக்கோங்க. நல்ல உதிரியாக கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. இதனோட மாவோட பக்குவம் நம்ம பிடிச்சி பார்த்துட்டு அதை அப்படியே உடச்சி விட்டோம்னா அப்படியே உதிர்ந்து வரணும். இப்போ பாருங்கள், மாவை இப்போ பிடிச்சி பார்த்தீங்கன்னா, இப்போ உடச்சி விட்டிங்கன்னா நல்லா உதிர்ந்து வருது. கட்டிகள் இல்லாமல் உடச்சி விட்டுக்கோங்க. இதில் பாதி மாவை இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சுக்கிறேன். இது ஒரு 10 நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடும். அதுக்குள்ளே நம்ம அடுப்பில் இன்னொரு பாத்திரம் வச்சு அதில் 1/2 கப்பு வெல்லம் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. இது குப்பை இருந்தது, தூசிகள்லாம் இருந்ததுன்னா அதை வடிகட்டிக்கோங்க. இப்போ அதை ஆஃப் பண்ணிவிட்டு அதை வச்சுக்கோங்க அப்படியே. இப்போ நம்மளுடைய மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை தட்டில் மாற்றிட்டு தண்ணி லேசாக துணி மேலே தெளித்து துணியை எடுத்துக்கோங்க. பாருங்கள், மாவு ஒட்டாமல் வருது, சூப்பராக வந்திருக்கு. இப்போ அடுத்த செட்டு மாவையும் இந்த இட்லி பாத்திரத்தில் வச்சு மூடி வச்சுக்கோங்க. இதுவும் 10 நிமிஷத்துலேயே உங்களுக்கு ரெடி ஆகிடும். இப்போ முதல்ல எடுத்த மாவுக்கு மோர் ஒரு 1/4 டம்ளர் ஊற்றி அதில் தேவையான அளவு உப்பு போட்டு அதை கலந்து விட்டு அதை இந்த மாவில் தொளிச்சு விட்டுக்கோங்க. இது மோர் உங்களுக்கு பிடிக்கலைன்னா தண்ணியிலையும் உப்பை போட்டு கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கட்டிகளாக இல்லாமல் உடச்சி விட்டு நல்லா உதிரியாக எல்லா இடத்துலையும் உப்பு இருக்க மாதிரி கலந்து விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுடைய அடுத்த மாவும் அவிஞ்சிருச்சு. இப்போ அதை தட்டில் மாற்றிக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு 2 சில் தேங்காய் துருவலை போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. நல்லா கிண்டினதுக்கப்புறம் அதை 2வதாக எடுத்த மாவில் இந்த எல்லா தேங்காய் துருவலையும் போட்டுக்கோங்க. அதோடைய 2 ஏலக்காயும் இடித்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு இனிப்புக்கு நம்ம வெல்லம் கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா எல்லா இடத்துலையும் இதை கலந்து விட்டு பெசரி விட்டுக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா பெசரி விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கொழுக்கட்டைகளாக பிடிச்சிக்கோங்க. இது ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி நம்ம செய்யும்போது இந்த மாதிரி எல்லா மாவையும் நம்ம கொழுக்கட்டைகளாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்கு. இப்போ அடுத்து உப்பு மாவுக்கு நம்ம அடுப்பில் ஒரு கடாய் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா இதை பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 கொத்து பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, 10 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்குனது, அதை நல்லா வதக்கினதுக்கப்புறம் நீங்கள் அந்த உப்பு போட்டு கலந்த மாவை இதில் கொட்டிக்கோங்க. அதாவது போட்டுட்டு இதை நல்லா இந்த மிக்சிங் அந்த தாளிப்பு இந்த மாவில் எல்லா இடத்துலையும் இருக்க மாதிரி நல்லா கிண்டிக்கோங்க. கிண்டினதுக்கப்புறம் அடுப்பில் ரொம்ப நேரம் வச்சு கிண்டாதீங்க. கொஞ்சம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இந்த மாவு ஆறட்டும். அதுக்குள்ளே மிதமான சூடில் இருக்கும்போதே இதை உருண்டைகளாக பிடிச்சிருங்க. ஏன்னா ரொம்ப ஆறிடுச்சுன்னா இது கொழுக்கட்டையாக பிடிக்க வராது. அதனால் இப்போ அழகாக இந்த மாதிரி கொழுக்கட்டைகளாக சேர்த்து மிதமான சூடில் இருக்கும்போதே பிடிச்சிக்கோங்க. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இதனோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கொழுக்கட்டைகளை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுங்க. சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.